தமிழ்நாட்டில் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா அது கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி பாறைகளை லாரியா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஐயா என் கணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் கன்னியாகுமரியோட நிலைமை போயிட்டு இருக்கு. யாராச்சும் வெளியே வேலைக்கு போயிட்டு 1 மாசம் கழிச்சோ இல்ல 2 மாசம் கழிச்சோ திரும்பி பாக்குறப்போ எங்கடா இங்கிருந்த மலையை காணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை வளங்களை அழிக்காது அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்றதோட சரி, ஆனா அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. இந்த கவர்மெண்ட் மக்கள் அதிகமா யூஸ் பண்ணாம இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரோட தேடி கண்டுபிடிச்சு ரோட நாங்க விரிவாக்கம் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிற அவ்வளவு பெரிய புளிய மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி சாய்ச்சிருவாங்க. மலையை வெட்டி பாறையை எடுத்துட்டு போய் அடுத்த ஸ்டேட்ல கொடுப்பானுங்க. ஆத்துல இருக்கிற மணலை கொள்ளையடிப்பானுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நல்லாவே பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் நினைச்சா தடுக்கலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்களுக்கு பவர் இருக்கு. அது யாருன்னா மக்கள். நீங்க நினைச்சா இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சுரண்டாம தடுக்க முடியும் உங்களால. எப்பவுமே நம்ம ஒன்று கூடி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய உரிமைகளை நம்ம காப்பாத்திக்க முடியும்.